வணக்கம், வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தோன்னே நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க அது ஒரு ஜூஸ் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அது ஜூஸ் கிடையாது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் தான். ஆரஞ்சு ஜூஸ் தான். அப்படியே கொடுங்க. ஆரஞ்சு ஜூஸ் தேவிஷா. ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸ். எப்படி இருக்கு ஆரஞ்சு ஜூஸு? ஆமாம், இது கசாயம் தான். சரி வாங்க கசாயம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், லெமனு, அப்புறம் மிளகு சீரகம் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், லவங்கம் 3 எடுத்துருக்கேன், இஞ்சி ஒரு பெரிய துண்டு, அப்புறம் வந்து மஞ்சள் தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். புதினா ஏன் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், ஒரு ரெஃப்ரெஷ் மூடு வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுக்காக லெமனு வந்துட்டு நம்மளுக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதுக்காக வந்து லெமன் வந்து போடுறோம். லவங்கமும் நம்ம சளி உடம்பு வந்து நோய் எதிர்ப்பு திறனுக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு தெரியும் மிளகு சீரகம் டைஜஷனுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லும். அதுமாதிரி இஞ்சியும் கூட, அப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஆன்டிபயாட்டிக். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கஷாயம் செய்ய போகிறோம். ஸோ எனக்கு வந்து கோல்டாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் இதை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எப்பயுமே நம்மளுக்கு வந்து இருமல் இந்த மாதிரி சளி அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அடிக்கடி ஹாட் வாட்டரை வந்து வச்சு குடிச்சிட்டே இருக்கணும். ஸோ தண்ணி வந்து நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். நம்ம தண்ணி குடிக்க சீக்கிரம் வந்து க்யூர் ஆகும். அதனால் மிதமான தண்ணி வந்து வச்சுருக்கணும். இப்போ வந்து நான் கஷாயத்துக்கு தேவையான தண்ணியை வந்து கெட்டிலில் வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே இந்த மாதிரி டைமில் வந்து கெட்டில் யூஸ் பண்ணி சூடு பண்ணிக்கலாம். டக்குன்னு சூடு பண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக வந்து ஹீட் ஆயிரும். உங்களுக்கு கெட்டில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணாமே வச்சுருப்பாங்க சில பேர். இந்த மாதிரி டைமில் தண்ணி போட்டு வச்சுட்டு அப்பப்போ எடுத்து குடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கஷாயம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு சுடு தண்ணி வந்து டைரெக்டாக கெட்டிலில் வச்சு சேர்த்துட்டு இப்போ ஒவ்வொரு பொருளாக வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒவ்வொரு பொருளாக வந்து சேர்த்துக்கிறோம். இஞ்சியை வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். லெமனு, அப்புறம் புதினா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ வந்து அந்த தண்ணி வந்து நம்ம வச்சுருக்க தண்ணி வந்து பாதியாக வந்து இதாகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கொதிக்க விடணும். அதில் இருக்க சாறு எல்லாம் நல்லா கொதித்து அந்த தண்ணியில் இறங்கணும். ஸோ நான் தண்ணியை மட்டும்தான் நம்ம குடிக்க போகிறோம். அதனால் அது நல்லா வெந்து இது பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து டைம் கொடுக்கணும் அதுக்கு. பாருங்கள், தண்ணி நல்லா வத்திருச்சு. அந்த தண்ணி வந்து எனக்கு பாருங்கள், நான் மேலே இருக்க அந்த மார்க் மாதிரி தெரியும், அது பாதியாக வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க போகிறேன் நான். அந்த ஜூஸ் எல்லாம் நம்மளுக்கு இறங்கினாதான் நம்மளுக்கு வந்து அந்த இது சத்து வந்து கிடைக்கும், சீக்கிரம் க்யூர் ஆகும். சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு சூப்பு மாதிரி இருக்கும் இது. எல்லா டேஸ்ட்டும் இருக்கும், புளிப்பு காரம் எல்லாம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு சூப்பு மாதிரி கிடச்சிடும். பாருங்கள், நான் வந்து இது பண்ணிட்டேன், ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரணகலத்துலேயும் குதூகலமாக எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கோம் ஜூஸ் மாதிரின்னு பாருங்கள்.
சிப்ஸ் எப்படி இருந்துச்சு? காரமா இருந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.